அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மயிலாடுதுறை மாவட்டம் டவுன் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மாபெரும் தெருமுனை கூட்ட நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்வது என்ன என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கான நோக்கமும் காரணமும், இன்னைக்கு இருக்கிற இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஏராளமான பிரிவினைகள், பிரிவுகள் இருக்கிறது. ஒருவர் அந்த ஜமாத், இன்னொருவர் இந்த ஜமாத், அந்த இயக்கம் இந்த இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்களாலும் ஜமாத்துகளாகவும் பிரிவுபட்டு பல பிரிவுகளாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். அதிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கின்ற பேர் இயக்கமான இந்த தௌஹீத் ஜமாத்தும் பரவலாக மக்களால் ஏற்று அதன்படி நடக்கின்ற ஒரு ஜமாத்தாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஜமாத்தை குறித்தும், இந்த ஜமாத்தில் அழைப்பாளர்களாக இருப்பவர்கள் அவர்களை குறித்தும், இதில் பயணிப்பவர்களை குறித்தும் பொதுவாக போற போக்கில் தௌஹீத் ஜமாத்து காரர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். இப்ப கூட இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இதற்காக சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சி குறித்த விளம்பரமும் பிரச்சாரமும் நடக்கும் போது கூட இந்த பகுதியில் உள்ள ஆலிம்சாக்களோ அல்லது பிரபலங்களோ அந்த நிகழ்ச்சியில போய் யாரும் கலந்துவிடக் கூடாது என்று முயற்சியும் செய்திருப்பார்கள். அதற்கான பிரச்சாரத்தை அவர்களும் செய்திருப்பார்கள். தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்றதை கேட்காத, அவன் ஊர்ல குழப்பத்தை ஏற்படுத்துவான், ஊரு பிரிவினை ஏற்படுத்துவான், இப்படி அவதூறு பிரச்சாரங்கள் இந்த ஜமாத்தின் மீது சொல்லப்படுகிறது, வைக்கப்படுகிறது. தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வாங்கி யூத கைக்கூலிகளாக இஸ்லாத்திற்கு எதிராக விரோதமாக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற அவதூறான குற்றச்சாட்டும் இந்த ஜமாத்தின் மீது வைக்கப்படுகிறது. குடும்பத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவார்கள். தாய் ஒரு கொள்கையில இருப்பார், பையன் தௌஹீத் ஜமாத்து, அவனுடைய சொந்த சகோதரனுடைய திருமணத்துல கூட கலந்து கொள்ள மாட்டான், புறக்கணிப்பான், பிரிவினையை ஏற்படுத்துவான். அப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு. இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரர்களுக்கு நம்ம இமாம்கள், முன்னோர்கள், பெரியார்கள், ஷைख्கள் இவர்களை எல்லாம் பார்த்தால் பிடிக்காது. இவர்களை புகழ்வதார்கள் வெறுப்பார்கள், பெரியோர்களை திட்டுவார்கள், முன்னோர்களை திட்டுவார்கள் என்றும் அவதூறு பிரச்சாரம் நம் மீது மேற்கொள்ளப்படுகிறது. நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், அவர் பெயரால் மௌலீது பாடல்களை பாடுகிறோம், புகழ்கிறோம். இது கூட அந்த தௌஹீத் ஜமாத்துக்காரர்களுக்கு பிடிக்காது. மேடை போட்டு அதுவும் கூடாது என்று சொல்வார்கள். இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பொய்யான அவதூறுகள் இந்த ஜமாத்தை நோக்கி வீசி எறியப்படுகிறது. அப்படி என்றால் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தௌஹீத் கொள்கையை, ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஜமாத் இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பொய்யான அவதூறுகள் நம் மீது வீசப்படும் பொழுது உண்மையில் தெரியாத, அறியாத பாமர மக்களுக்கு நாங்கள் உண்மையில் என்னத்தான் சொல்ல வருகிறோம் என்பதை விளக்கி சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு கோரிக்கை,
திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஊர் மக்களே, பொதுமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரே ஒரு கோரிக்கை, நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை ஏனையவர்கள் மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்பதை காட்டிலும் உண்மையில் என்ன என்பதை நாங்கள் சொல்வதன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஸ்மஊனல் கௌல், அல்லாஹ்வால் நேர்வழி பெற்றவர்கள் எப்படிப்பட்ட பண்புகளாக இருப்பார்கள் தெரியுமா? ஒரு சொல், ஒரு கூற்று சொல்லப்பட்டால் அதை முதலில் செவி ஏற்பார்கள். ஆமா, என்னத்தான் சொல்றான் அப்படின்னு புறந்தள்ளி விட்டு செல்ல மாட்டார்கள். சொல்லுப்பா என்னவென்று முதலில் கேட்டு செவிதாழ்த்துகிற பழக்கம் மூமின்களிடத்தில் இருக்கும், நேர்வழி பெற்றவர்களிடத்தில். அந்த சொல்லப்பட்ட செய்தியில நல்ல செய்தியை ஏற்று பின்பற்றுவார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்கள்தான் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். அவர்கள் தான் அறிவார்ந்த மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில ஒரே ஒரு கோரிக்கை, தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை ஒரு சில மணி நேரத்தில் சொல்லி முடிக்கிறோம் சுருக்கமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஸ்லிம் ஜமாத்தார்களே, அதை செவி தாழ்த்தி கேட்டு பாருங்கள். என்ன சொல்லுகிறோம்? அப்படி இத்தனை ஆண்டுகளாக இந்த ஜமாத் முன்வைக்கின்ற கொள்கையும் பிரச்சாரமும் என்ன என்று கேட்டால் ஒரே ஒரு வார்த்தையில் எங்களால் சொல்லி முடித்துவிட முடியும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கொள்கையை தான் இந்த ஜமாத் சொல்கிறது. அவங்க அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அபாண்டமாக நம்ம மீது பழி சுமத்துகிறார்களே, அதுவெல்லாம் அதற்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் சொல்கின்ற ஒரே ஒரு கொள்கை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இவ்வளவுதான். என்ன பொருள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே, மக்தப் மதரசாவில நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கலிமா, திருக்கலிமா வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டிய, அறிந்திருக்க வேண்டிய ஒரு வாசகம். இதைத்தான் விளக்கமாக இந்த சமுதாய மக்களிடத்தில் இந்த ஜமாத் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், ஏப்பா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது ஏன் எங்க இடத்துல சொல்றீங்க? அது தெரியாத, அதை பற்றி அறியாத வேற மக்களிடத்துல கொண்டு சொல்லலாமே, முஸ்லிம்கள் இடத்துல இதை போய் மீண்டும் மீண்டும் சொல்லணுமா? கேட்கலாம், நியாயமான கேள்வித்தான். அதே கேள்வியை தான் நாங்களும் கேட்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற இந்த வார்த்தையை, இந்த சொற்றொடரை எழுத்து பிழை இல்லாமல், உச்சரிப்பு பிழை இல்லாமல் சொல்ல தெரிந்த உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் சென்று விட்டது. நீங்கள் பின்பற்றுகிற உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய இமாம்கள் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் சென்று விட்டார்களே. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இது லா இலாஹ இல்லல்லாஹ் என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் வணக்கத்திற்குரியவன் ஒரு அல்லாஹ் தான், ரெண்டு பேர் இல்ல. அல்லாஹ் ஒரு ஆளு, அல்லாஹ்வை போன்று ரெண்டு அல்லாஹ் கிடையாது, ஒரு அல்லாஹ் தான். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படித்தான் அவர்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதே கொள்கையில் தான், இதே நம்பிக்கையில் தான் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் இருந்தார்கள். அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா என்கிற மக்கத்து காஃபிர்கள் தலைவர்கள், அவர்களுடைய வகையறாக்கள் அல்லாஹ்வை தான் ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், ஒரு அல்லாஹ் இருக்கிறான் என்பதைத்தான் ஏற்றிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் தெரியுமா?
அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் அதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானத்தை பாத்தியாப்பா, அந்த வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, அந்த மக்களிடத்துல போய் கேளுங்க. ரசூலா இந்த இஸ்லாத்தை சொல்லும் போது அவர்கள் தொல்லை கொடுத்தவர்கள், தொழுகும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடல் பகுதியை தோல் புஜத்தின் மீது போட்டு கொடுமைப்படுத்தியவர்கள், ரசூலாவுடைய தலையை கொண்டு வந்தால் இவ்வளவு தீனார் கிடைக்கும் என்று விலை நிர்ணயம் செய்தவர்கள், அந்த மக்கத்து காபீர்கள் இடத்துல போய் யாருப்பா வானத்தை படைச்சா பூமியை படைச்சான்னு கேட்டா அவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் தான்ப்பா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலையின் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலிருந்து மலையை இறக்கியது யாருப்பா, ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, செத்து போய் வறண்டு போன பூமியை அந்த மலையின் மூலமாக செழிப்பாக உயிர்ப்பிப்பது யாரு? இதை கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தான் மலையை இறக்குனா, அல்லாஹ் தான் பூமியை உயிர்ப்பித்தான். இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஹும், வானத்தை படிச்சது பூமியை படிச்சது மலை இறக்கிறது அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னை படைத்தது யார்? அதற்கும் அபூ லஹப், அவனுடைய வகையராக்கள், மக்கத்து காபீர்கள், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் சொல்வார்கள், லயகூலுன் அல்லாஹ் தான்பா. அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுலியாக்கள், நல்லடியார்கள், மகான்கள் என்ற பெயரிலே வேறு ஒருவரை இவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள். ஒரு ஆளை இவங்களை சூஸ் பண்ணி எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா யுகர்ரிபூனா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு நெருக்கத்தை இவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்துவார்கள். யாரு? இந்த அவுலியாக்கள். நாங்க பாவம் செஞ்சவங்க, எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், நாம போய் நேரடி அல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியுமா? இந்த அவுலியா கிட்ட போய் கேட்டா அவரு சிபாரிசு செய்து அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இடைத்தரகராக நின்று கேட்கிற கேள்விக்கு, கோரிக்கைக்கு பதிலையும் நியாயத்தையும் பெற்றுத் தருவார்கள். அப்படி என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். யாரு? மக்கா காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிப், இவர்கள் பொய்யர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். கஃபார், இவர்கள் இறைவனை மறுத்தவர்கள். அல்லாஹ் தான் படைத்தான் என்று ஏற்றிருக்கிறாய், மலையை கொடுப்பது, வானத்தை படைத்தது, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் என்று ஏற்றிருக்கிறாய். ஆனால் அந்த அல்லாஹ்வோடு சேர்த்து இவரு சிபாரிசு செய்வாரு, பரிந்துரை செய்வாரு என்று ஒரு அவுலியாவை, ஒரு நல்லடியாரை கூட்டாக பக்கத்துல வைத்திருக்கிறாயே. அல்லாஹ்வை மறுத்து வேற ஆளை எடுத்துக்கிட்டான். அவுலியா என்று அபாண்டமாக பொய் சொல்கிறான், பொய்யன். இதை தெளிவுபடுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னா வெறுமனே அல்லாஹ் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பொருள் அல்ல. அதற்கு விளக்கமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவைகளற்றவன், லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாருக்காகவும் பிறக்கவும் இல்லை, வலம் யகுல்லாஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக எந்த ஒருவரும் கிடையாது. இந்த விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்.
லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்புவதோடு சேர்த்து அல்லாஹ்வை போன்று, அவனுடைய பண்பை போன்று, அவனுடைய தன்மையை போன்று எதுவும் கிடையாது, யாருக்கும் கிடையாது என்ற பொருள் அதுல இருக்கு. அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அவன் செவி இருப்பவன், பார்ப்பவன். அல்லாஹ் போல யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா நாமளும் பார்க்கிறோம், நாமளும் செவியே இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வும் பார்ப்பான், அல்லாஹ்வும் செவியே இருப்பான். இது எப்படி புரிந்து கொள்வோம்? பார்க்கிற பார்வை ஒண்ணுதான், கேட்கிற செவியேற்பு ஒண்ணுதான், ஆனால் அதனுடைய தன்மைகள் விசாலமாக இருக்கும். இப்ப நான் இங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 வரிசையில் உள்ளவர்களை பார்க்க முடியும். அதற்கு மேல போக போக மங்களா இருக்கும், கிளாரிட்டி இருக்காது. கடைசி வரிசையில் இருப்பவரை சுத்தமாக பார்க்க முடியாது. இந்த லைட் வசதிகள் எல்இடி இல்லைன்னா, போக்கஸ் இல்லைன்னா இருக்கிற அந்த இருட்டுல நமக்கு பார்க்க முடியாது. வெளிச்சம் வேண்டும் பார்ப்பதற்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். இது நம்முடைய பார்வை. அல்லாஹ்வுடைய பார்வை லைட் வேணுமா, இவ்வளவு தூரம் தான் இருக்கணும்னு சொல்லணுமா? அவனுடைய பார்வை எங்கிருந்தும் அவன் பார்ப்பான். கேட்கக்கூடிய செவியேற்பு எப்படி? ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள செய்தியை தான் என்னாலே கேட்க முடியும். கடைசி வரிசையில ஒருவர் கத்துறாரு, என்ன சொல்றாரு நமக்கே தெரியாது. அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் பக்கத்துல இருந்தா நம்ம துவா செஞ்சாதான் அல்லாஹ் கேட்குமா? உலகத்துல எங்கிருந்தும் எந்த மூலையில் இருந்தும் பிரார்த்தனை செய்தால், கேட்டால் அல்லாஹ்விற்கு செவியேற்பான், அதற்கு பதில் சொல்வான். இது அல்லாஹ்வுடைய செவியேற்பு. நமக்கும் அல்லாஹுக்குமான இந்த பண்புகள் வித்தியாசப்படும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்களுக்கு விலக்கி சொல்ல வந்தார்கள். அல்லாஹ்வை ஏத்துக்கிற, அல்லாஹ் படைச்சான்னு ஒத்துக்கிற, ஆனால் அல்லாஹ்வை போன்று யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க அல்லாஹ்வை தான் சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஏன் அந்த கொள்கையில், ஓரிரை கொள்கையில் நிற்கவில்லை? ஏதாவது தேவை வந்தால் லாத்து, உஸா, மனாத் என்று அவுலியாக்களிடத்துல, சிலைகளிடத்துல ஏன் சென்று முறையிடுகிறாய்? இதை கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அன்னைக்கு ரசூலா அந்த பிரச்சாரம் செய்தார்கள்ல, மக்கத்து குறைஷிகள் காஃபிரிடத்தில் எந்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, மக்கா காஃபிர்கள் அவுலியாக்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அது தவறு, அவுலியாக்கள் என்று வணங்கப்படக்கூடாது, அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று எந்த கொள்கையை நபிகளார் சொல்ல வந்தார்களோ, சொன்னார்களோ, செய்து முடித்தார்களோ, அதே கொள்கையை தான் இன்றைக்கு இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. வேற என்னத்து சொல்லிவிட்டோம்? இந்த ஜமாத்தை வைத்து அரசியல் ரீதியான காரணங்களுக்காக, அந்த நோக்கத்திற்காக பிரச்சாரம் செய்கிறோமா? மக்களை கூட்டி காண்பித்து சீட்டுகளையும் நோட்டுகளையும் வாங்குகிறோமா? நபிகளார் செய்த அந்த ஓரிரை கொள்கையை அதன் தூய வடிவத்தில் எடுத்து சொல்கின்ற பணியை தான் செய்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், மாபாதக செயல்கள் தலை விரித்தாடுகிறது. தர்காக்கள், அவுலியாக்கள் என்ற பெயரில் நம்மளை பார்த்து சொல்கிறார்கள், யூத கைக்கூலிகள், யூத கொள்கையை பரப்பக்கூடியவர்கள் இவர்கள் என்று நம்மளை பார்த்து சொல்கிறார்கள். உண்மையிலேயே யூத கொள்கையை பின்பற்றுபவர்கள் தர்கா வழிபாட்டை ஆதரிப்பவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொல்கிறார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் நஸாராக்களையும் யூதர்களையும் சபிப்பானாக. ஏன்? இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜித்,
இந்த யூதர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக, மஸ்ஜிதுகளாக, வணங்கப்படுகிற இடமாக கட்டிடம் எழுப்பி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பூசி கபரை உருவாக்கி அதுல கட்டிடம் கட்டி அங்க கையேந்தப்படுகிறது என்றால், வணக்க வழிபாடு செய்யப்படுகிறது என்றால், சுருக்கமாக சொன்னா தர்காக்கள் அமைக்கப்பட்டு நடத்தப்படுகிறது என்றால், இது யூதர்களுடைய அவர்களுடைய செய்கின்ற வழி, அவர்களுடைய முன்மாதிரி. நாங்க சொல்லலையே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விளக்கமான செய்தி, நஹா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிக்கிறார்கள், ஐயு ஜஸ்ஸல் கபர், கபறுகளை பூசுவதும், வயுகத அலைஹி, அதன் மீது அமர்ந்து கொள்வதும், வயுபனா அலைஹி, அந்த கபறுகளின் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். செய்யக்கூடாது, தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அறியாமையில் செய்யப்பட்ட கபரு பூசப்பட்ட கபரின் மீது கட்டிடம் எழுப்பப்பட்டு தர்காவாக நிற்கிறது. அன்னைக்கு ரசூலா செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள், செய்யப்பட்டதை இன்றைக்கு நாங்கள் சொல்லி தடுக்கிறோம். இது நபி வழியை சொல்றதா, ரசூலா சொன்னதை நாங்கள் செய்கிறோமா, அல்லது யூத கைக்கூலியா? யோசித்து பாருங்கள். இப்படி அபாண்டமாக நம் மீது சொல்கின்ற அந்த அவதூறுகள், இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? இந்த கபறுகளால், இந்த தர்காக்களால் வயிற்றை நிரப்புகின்ற, வயிற்று பிளப்பை ஓட்டுகின்ற ஆலிம்கள், அவருடைய சுய நோக்கத்திற்காக, சுய நலத்திற்காக நம் மீது வைக்கப்படுகிற பொய்யான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம். கந்தூரி விழா, சந்தனக்கூடு, கொடியேற்றம், வேற சமுதாயத்தில் நடக்கிறது இல்ல, இந்த சமுதாயத்தில் நடக்குது. தர்காவின் பெயர்களால் இந்த மயிலாடுதுறை பகுதியிலேயே எத்தனை தர்காக்கள்! அங்கு செய்யப்படுகிற அனாச்சாரமான காரியங்கள், இதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி கொடுத்தார்களா? இதை எதிர்த்து தானே நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லுக்கு பின்னால் உள்ள அர்த்தமே இதுதானே. அல்லாஹ் செவியேற்பதை போன்று எந்த மனிதனும் செவியேற்க முடியாது. அப்படி அல்லாஹ்வை நம்பு. அப்படி நம்பிக்கையில் இருக்கும் பொழுது எப்படி போய் அவுலியா நம்ம கேட்கிற துவாவை, பிரார்த்தனையே செவியேற்பார் என்று சொல்ல முடியும், நம்ப முடியும்? மக்கா காஃபிர்கள் கூட அவங்க அந்த அவுலியா மேல நம்பிக்கை இருந்தாலும் அது தப்பு தான். அல்லாஹ் அதை மாத்தான் தூதரை அனுப்பினான். ஆனா அவங்க நம்பிக்கை கூட பாருங்களேன், சின்ன சின்ன விஷயமாக இருந்தா தான் அவுலியா கிட்ட போவாங்களாம். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், உசுறு போற பிரச்சனை, என்ன பண்ணுவாங்க? அவுலியா அவுலியானே பாவானே கையேந்த மாட்டாங்க, அல்லாஹ் கிட்ட ஓடி வருவாங்க. அவங்களுக்கே தெரியும் தர்கா சப்ப மேட்ருப்பா, அதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது பெரிய விஷயம், பெரிய காரியம், அல்லாஹ் கிட்ட தான் போகணும் என்று அல்லாஹ்விடம் ஓடி வருவார்களாம். அத கூட அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்க், கடல் மார்க்கமாக கப்பல்களிலே அவர்கள் பிரயாணம் செய்தால், தஅவுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டும் உரித்தாக்கி அல்லாஹ்வை தான் வணங்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வை அழைப்பார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். ஆனா அதுல இருந்து அல்லாஹ் காப்பாத்திட்டான்னு வச்சீங்களேன், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹ் பெரிய பிரச்சனை, உசுறு போற பிரச்சனை, கடல்ல அலையில இருந்து தப்பிக்கணும், அல்லாஹ் காப்பாத்தி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, இதாகும் இஷ்ரிகூன், கரைக்கு வந்த பிறகு மீண்டும் ஷிர்க் வைக்க சென்று விடுவார்கள், அவுலியா கடத்துல செல்வார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு அங்க போயிடுவாங்க. பெருசுனா அல்லாஹ், சின்னதுனா அவுலியா. இப்படி செஞ்சதுக்கே அல்லாஹ் நீ காஃபிர்ரா, முஷ்ரிக், ஷிர்க் வைத்து விட்டாய் என்று சொல்கிறான். ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுமா?
அந்த அளவுகள் கூட கிடையாது. உள்ள பாக்கியம் இல்ல. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் இருக்க மாட்டார்கள். பெரிய காரியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் செல்ல மாட்டார்கள். பாபாவே எனக்கு பிள்ளை இல்ல, இந்த அதற்கான சிக்னல் சொல்லி ஒரு தொட்டிலை போன்ற பொம்மையை வாங்கி தர்காவில் கட்டுறது. அந்த தொட்டில பார்த்துட்டு பாபா வந்து பிள்ளைய கொடுத்துருவாரு என்ற நம்பிக்கை. வாழ்வாதார பிரச்சனை, பொருளாதாரம் வேண்டும், வெளிநாடுக்கு செல்ல வேண்டும், ரொம்ப நாளா ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, விசா கிடைக்கல, வெளிநாடு போக முடியல, பாஸ்போர்ட்டை தூக்கி வச்சுட்டா விசா கிடைக்கும், வெளிநாடு செல்லலாம் என்கிற நம்பிக்கை. அந்த பாபாக்கு அவர் வாழ்ந்த பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னால பாஸ்போர்ட்னு ஒண்ணு இருந்துச்சா, விசாங்கிற முறை தெரியுமா? அவர் இடத்துல சென்று இப்படி பாஸ்போர்ட் விசா என்று முறையிட்டு சொல்கிறார்கள். அவருக்கு என்ன தெரியும்? அதுல இப்படி பெரிய பெரிய காரியங்கள், சின்ன காரியங்கள் என்று பல விஷயத்துல அல்லாஹ்விடத்துல வைக்க வேண்டிய கோரிக்கைகள், அவனிடத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை போய் தர்கால போய் நின்று அங்கு முறையிட்டு அந்த கபர்களை முட்டிக் கொண்டு இந்த சமுதாயம் இருக்குதுன்னா, அப்படிங்க லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை வெறுமன வார்த்தையில சொல்கிறீர்கள், உண்மையான அதனுடைய அர்த்தம் விளங்கவில்லை. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றால் அவனை போன்ற ஆற்றல் யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் செவி ஏற்பதை போன்ற இந்த அவுலியா செவி ஏற்க மாட்டார் என்பதை புரிந்து அப்படி வாழ்க்கையை மாற்றணும். அந்த அடிப்படையில நம்முடைய இனி வரக்கூடிய காலங்களில் வயிற்று பிளப்புக்காக போலி ஆலிம்கள் உருவாக்கி கொடுத்த இந்த கபூர் வழிபாட்டை, தர்கா வழிபாட்டை புறக்கணித்து உண்மையான கலிமாவின் அடிப்படையில் பிரார்த்தனை செய்வது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் தான், அவன் ஒருத்தவன் தான், எந்த அவுலியாவுக்கும் அது தகுதி அல்ல என்பதை புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.